Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. ஒரே வீடியோ ஆனா ரெண்டு பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாவா யூடியூபா? உங்க உழைப்புக்கு சரியான லாபம் தரப்போவது எது? விரிவாக விளக்குகிறார் கவிதா. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா? மணிக்கணக்கா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போடுறீங்களா? ஒரே வீடியோ ஆனா ரெண்டு பிளாட்ஃபார்ம். ஒரு பக்கம் யூடியூப் ஷார்ட்ஸ், இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். வியூஸ் முக்கியமா இல்ல வருமானம் முக்கியமா? ஷார்ட்ஸ்ல தான் காசு அதிகம்னு ஒரு குரூப், இல்ல ரீல்ஸ் தான் மாசுன்னு ஒரு குரூப். ஆனா டேட்டா என்ன சொல்லுது? 2026ல் ஒரு கிரியேட்டரா நீங்க ஜெயிக்கணும்னா எந்த பக்கம் நிக்கணும்? யூடியூப் வெர்சஸ் இன்ஸ்டாகிராம். இன்னைக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த $1 மில்லியன் ரகசியத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இந்த சின்ன வீடியோக்கள், அதாவது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு புது வாசல்களை திறந்து விட்டுருக்கு. நீங்க இப்பதான் புதுசா வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, யூடியூப் ஷார்ட்ஸா இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா, எது நிஜமாவே பெஸ்ட் அப்படின்னு தான். இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையும் நீங்க சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடலாம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா வருமானம்னு வரும்போதும் வியூஸ்ன்னு வரும்போதும் ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. முதல்ல வைரல் ஆகிறது எதுல ஈஸி, இன்ஸ்டாவா யூடியூபா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இப்பதான் புதுசா ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் போட்ட உடனே சும்மா தீயா பரவணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் தான் சரியான சாய்ஸ். ஏன்னா இன்ஸ்டாவோட அல்காரிதம் புதுசா வரவங்களுக்கு செம்ம ரீச் கொடுக்கும். அதனால நீங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே லட்சக்கணக்கான வியூஸை அள்ள முடியும். ஆனா யூடியூப் ஷார்ட்ஸ் கதை வேற. இங்க ஆரம்பத்துல என்னடா இது வண்டி நகரவே மாட்டேங்குதுன்னு தோணலாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவை உங்கள் சேனல் பிக்கப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த வீடியோவை நிறுத்தவே முடியாது. ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் வித்தியாசம் இதுதான். இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு வைரல் ஆகிற வீடியோ நாளைக்கு காணாமல் போயிடும். ஆனால் யூடியூப்பில் நீங்கள் இன்னைக்கு போடுற வீடியோ அடுத்த வருஷம் கூட ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சுருக்கமாக சொல்லணும்னா இன்ஸ்டா ஒரு T20 மேட்ச் மாதிரி, ஆனால் யூடியூப் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி. நின்று நிதானமாக உங்களுக்கு வியூஸை அள்ளித்தரும். சரி, வியூஸை விடுங்க, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். எதில் காசு அதிகம்? இதை பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஷார்ட்ஸ் தான் இப்போதைக்கு ஒரு படி மேலே நிற்குது. ஏன்னா யூடியூப் அவங்களோட ஆட் ரெவென்யூ ஷேரிங் முறையை ஷார்ட்ஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இதனால் நீங்கள் போடுற வீடியோக்களுக்கு யூடியூப் நேரடியாகவே உங்களுக்கு காசு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பர் சாட் மெம்பர்ஷிப்னு இன்னும் பல வழிகளில் சம்பாதிக்கலாம். அதாவது யூடியூப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அங்கே மானிட்டைசேஷன் ஆப்ஷன் ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூஸை எட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தில் வர்ற காசை யூடியூப் உங்களுக்கு பிரித்து தரும். இதுதான் நாம் மானிட்டைஸ் ஆகுறதுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கதை அப்படி இல்லை. இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் நேரடியாக காசு சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு வருமானம் வரணும்னா ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை தேடி வந்து எங்கள் பிராண்டை பற்றி பேசுங்கன்னு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் பண்ணணும், அதாவது கமிஷன் பிஸ்னஸ். ஒரு பொருளை நீங்கள் விளம்பரம் பண்ணி உங்கள் வீடியோவில் இருக்கிற லிங்க் மூலமாக யாராவது அதை வாங்கினா அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கமிஷனாக கொடுப்பாங்க. இந்தியாவை விட வெளிநாடுகளில், முக்கியமாக USA UKல இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறவங்களுக்கு செம்ம லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு வீடியோ குறிப்பிட்ட வியூஸ் போனால் இன்ஸ்டாகிராம் நிறுவனமே டைரெக்டாக டாலரில் காசு கொடுக்கும். இது அங்கே ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி நம்ம ஒரு யூடியூப் மாதிரி ரீல்ஸில் வர விளம்பரத்தில் இருந்து காசு வரும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். உங்களோட தீவிரமான ஃபாலோயர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி உங்கள் ஸ்பெஷல் வீடியோக்களை பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் வரும்போது மக்கள் உங்களுக்கு பேட்ஜஸ் வாங்கி காசு அனுப்ப முடியும். நீங்கள் இந்தியாவிலேயே இருந்தாலும் உங்கள் வீடியோக்கள் வெளிநாட்டு ஆடியன்ஸ், உதாரணத்துக்கு சொல்லணும்னா USA மக்களையோ இல்லை சிங்கப்பூர் தமிழர்களையோ போய் சேர்ந்தா உங்களுக்கு வரும் பிராண்ட் டீல்ஸ் மற்றும் அஃபிலியேட் கமிஷன் டாலர்களில் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இந்தியாவில் நாம ஸ்பான்சர்களை நம்பி இருக்கோம். ஆனால் வெளிநாடுகளில் இன்ஸ்டாகிராம் நிறுவனமே கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய டைரக்ட் பேமெண்ட் தருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் இலக்கு புகழ் மட்டும்தான் அப்படின்னா இன்ஸ்டாகிராமை தட்டி தூக்குங்க. ஆனால் உங்கள் இலக்கு வருமானம் அப்படின்னா யூடியூப் தான் உங்களுக்கான சரியான களம். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.